வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு டிசம்பர் 21, 2021. இது டிவிடி எபிசோடு 754. ஃபர்ஸ்ட் iQOO லான்ச் பண்ணிட்டாங்க. நியோ சீரிஸ், நியோ 5S, நியோ 5 SE ரெண்டு போனு. அண்டர் 20,000 வாய்ப்பே இல்ல. அண்டர் 20யா? இல்ல 30,000 தான். 30,000 ரேஞ்சில் தான். ஆனா 20,000 இருந்த ஒரு ஹோப்பா இருந்துச்சு. ஆனா இவங்க பண்ணாங்கல்ல. ஆமா. ஆனா இது AMOLED. ஓ அதனாலயா? அதனால 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா? AMOLED ஸ்கிரீன் அதான். அதுல இருந்து iQOO 7ல இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி என்ன iQOO Neo 5 அதுதான் iQOO 7 லான்ச் ஆச்சு. அதே எல்லாமே அதே தான் வச்சிருக்காங்க. இப்போ 870 பதிலா 888 மாத்திட்டு ஆனா அண்டர் 30 கொடுக்குறாங்க. ஓகே, அதே ஸ்கிரீன் தான். 1300 nits பீக் பிரைட்னஸ், HDR இருக்கு, MEMC இருக்கு, DC dimming இருக்கு, அதே பேனல் 91.4% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. கொஞ்சமா இதுல இது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. LPDDR5 வந்து 6400 mbps வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் LPDDR. ஆனா அது ரியல் வேர்ல்ட் யூஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? கேமிங்ல ஏதாவது ஸ்லைட்டா இருக்கலாம், அது தெரியாது. நாமளே தெரியும். அதுக்கப்புறம் UFS 3.1 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஓகே, அது நல்லது. அதுல வந்து நியூ HID டீப் ஃபிராக்மெண்டேஷன் டெக்னாலஜியா, அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. ஒரு டெக்னாலஜி பேர் கொடுத்திருக்காங்க, ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குமா? அதுக்கப்புறம் கிராஃபைட் ஏரியா மத்த எல்லாமே அதேதான். கிராஃபைட் ஏரியா, அந்த பிளேட்ஸ், வேப்பர் சேம்பர் எல்லாமே அதேதான். இந்த டிசிபேஷன், ஹீட் டிசிபேஷன் ஜெல் இருக்குல்ல, அது வந்து இந்த வாட்டி வந்து ஏரோஸ்பேஸ் கிரேடு கண்டக்டிவிட்டி அலாய் எல்லாம் யூஸ் பண்ணி தெர்மல் கண்டக்ட் அப் டு 200% பெட்டர் தான் போன இதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா ட்ரிப்ளெட் அவ்வளவு ஹாட் ஆகும்னு சொல்றாங்க. ஏரோஸ்பேஸ் கிரேடு கூலிங் வேணும்னு. ஏரோஸ்பேஸ் கிரேடு இந்த இது ரேர் எர்த் அலாய் மெட்டீரியல் தெர்மல் கண்டக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. மற்றபடி கேமரா அதே தான். அதே 48 MP IMX 598 OS இருக்கு, 30 MP அல்ட்ரா வைட் இருக்கு. ஆனா மேக்ரோ இருக்கு இந்த 2 MP மேக்ரோ. அது எங்க இருந்து வந்துருச்சு? இதுக்கு முன்னாடி வந்து அல்ட்ரா வைட்ல மேக்ரோ ஆப்ஷன் தனியா வந்து 2 MP டெப்த் கொடுத்திருந்தாங்க. 2 MP மேக்ரோ கொடுத்து சாவடிக்கிறாங்க. 16 MP பஞ்சோல் அதே கேமரா தான் இருக்கு. 4D வைப்ரேஷன் இருக்கு. AG கிளாஸ் பேக் தான் இருக்கு. அந்த ஆரஞ்சு கலரும் அப்படியே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலர் தான் விட்டாங்களே. பெருசா புதுசா ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரிப்ளெட் தான் மெயினா ட்ரிப்ளெட். அந்த கூலிங் மெக்கானிசம் ஆமா. ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு. 8 128 இருக்கு, 8 256 இருக்கு, 12 256 இருக்கு. 4500. இதுக்கு முன்னாடி 4400 இருந்துச்சா, இப்ப வந்து 4500 ஆயிருக்கு. ஓகே. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 32,000. ஹை எண்ட் மாடல் 12 256 வந்து 38,000. இது சைனா பிரைசிங் தான். இந்தியால கண்டிப்பா லான்ச் ஆகும். வேற பேர் வருமா இல்ல தெரியாது, அது இது வரைக்கும் தெரியல. யூசுவலி Z சீரிஸ்ல தான லான்ச் பண்ணுவாங்க. இல்ல iQOO 7 லான்ச் ஆயிடுச்சுல. ஆமால. ஓகே. இப்போ iQOO 8 லான்ச் ஆகுமா இல்ல இதே நியோ லான்ச் ஆகுமான்னு தெரியல. நியோ சீரிஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணல இது வரைக்கும். பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. அது தவிர இன்னொரு சீப்பர் வெர்ஷன் வந்து நியோ 5 SE. இது வந்து LCD பேனல் 144 Hz LCD. அது 120 Hz AMOLED, இது 144 Hz. Snapdragon 870. இதுல எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. கேமரா எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அதே ஸ்டோரேஜ் வெர்ஷன் தான். 828 826 1256 அதெல்லாமே அதே தான் இருக்கு. இதுல வந்து 50 MP ரியர், 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ. இது iQOO 7 மாதிரி தானே இருக்கு. iQOO 7 மாதிரி தானே இருக்கு. இல்ல iQOO 7 தான் AMOLEDல. ஓ இதுல LCD-யா? ஆனா 870 இருக்குல இதுல. 870 அது மட்டும் தான் இருக்கு. ஓகே. அது தவிர வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு இதுல. ஓ இதுல கிடையாது. இதுல வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. ஏதோ ஃபீச்சர் போடுறாங்க. 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா? ஓகே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாட்? இது வந்து 66 வாட், இது வந்து 55 வாட். கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா இதுவும் 4500 தான். 5000 mAh பேட்டரி போடுவாங்கன்னு பார்த்தேன். இதுவும் 4500 தான் போட்டுருக்காங்க. பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல. இதோட பிரைசிங் வந்து 26,000 870 26,000. ஓகே, டீசென்டான பிரைசிங் தான். LCD ஸ்கிரீன் எல்லாரும். ஆமா, ஆனா உங்களுக்கு 870 வரும். சோ 144 Hz. இதுவும் 5 ஸ்டேஜ் ரிஃப்ரெஷ் ரேட்டா. ரைட். அப்போ மாத்தலாமா? ஆமா. ஓ கம்மியாகும். சோ 60 90 120 அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் தான். மேனுவலாவும் செட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. மேபி சான்சஸ் சாஃப்ட்வேர் போய் பார்க்கணும். அதான் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஒரு 120 இருக்கும், 144ல இருந்து 120 கம்மியாகிறதுக்கு இருக்கும், அப்ப 60 இருக்கும். அதே நல்லதுதான்.
டாப் அண்ட் மாடல் வந்து 30,800 30,900 கிட்ட ஒரு 31,000க்கு 12GB 256GB. சம பிரைசிங் தான். ஆனா சைனால இப்போதைக்கு சைனா தான். பார்க்கலாம் இதுவும் இந்தியாவுக்கு வருமானு பார்க்கலாம். அடுத்து Xiaomi 12 சீரிஸ் December 28 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபிளாக்ஷிப்பா இது பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா ஒலிம்பிக் ஸ்பிரிண்டரா ஏசியாலே ஃபாஸ்டஸ்ட் ரன்னரா. ஓ அவர் போன் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குமா சொல்றாங்களா? ஏசியால ஃபாஸ்டஸ்ட் இது less than 10 seconds 100 மீட்டர் ரன்னர். அதான் உசைன் போல்ட் மாதிரி ஒரு இது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து ரன் பண்ணிருக்காராம். அப்ப 8 gen அந்த 8 gen அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு இந்த அளவுக்கு இருக்கும். அது சொல்லலையே, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது தவிர MIUI 13 அந்த ஈவெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. மொத்தம் 3 போன் இருக்கு. Mi 12, Xiaomi 12, Xiaomi 12X, Xiaomi 12 Pro Max கூட இருக்குமே. Pro Maxலாம் இல்ல இந்த வாட்டி. 3 சொல்ல முடியாது. திடீர்னு லான்ச் முன்னாடி ஏன் ப்ரோல இது இருக்குமே, லோ எண்ட் தான் ப்ரோ மேக்ஸ் அதெல்லாம் போட்டுருந்தாங்க. ப்ரோ பிளஸ் இவங்க தான் விவோ தான் ப்ரோ பிளஸ் எல்லாம் போடுவாங்க. இவங்க வந்து 3 போன். ஏன் எங்க மட்டும் இதுல ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ரெட்மி. இது வந்து ரெட்மி கிடையாது. ஓஹோ டிஃபரண்ட் கம்பெனி அல்ல. ஓகே கம்பெனி கிடையாது. ரெட்மினா கொஞ்சம் சீப்பர் பிராண்ட்னு சொல்லலாம். ஓகே இதுல அவர் இந்த சிஓ சொல்லிருக்காரு, நாங்க வந்து இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டோம் இந்த போன் டீல் ஆகிறதுக்கு. அதான் சிப் ஷார்டேஜ் இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது இருந்துச்சு. அதான் 8 Gen 1 வரதுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. ஆமா கரெக்ட், சொல்றது கரெக்ட் தான். அதான் அதை பத்தி ஃபுல்லா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க சிஓ எல்லாருமே. அந்த போன் நேம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசைன் இது வரைக்கும் லீக்ட் ரெண்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாக்குறது தான் இருக்கும். ஆமா 11 மாதிரி தானே இருக்கு. பின்னாடி கேமரா மட்டும் அந்த அல்ட்ரால இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நீல அல்ட்ரா வருதுல. ஆமா ஆமா இந்த வாட்டி 6.2 இன்ச் வேற, ரொம்ப சின்னதா இருக்கும், பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பேட்டரி வந்து 6500 தான். 670 ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12Xல வந்து 870 இருக்கும். இதுலயும் AMOLED ஸ்கிரீன் தான். இதுவும் 67W சார்ஜிங் தான். ஆனா ப்ரோ மாடல்ல மட்டும் 5x டெலிஃபோட்டோ கேமரா, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங். அந்த 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் இவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்குமா 120W? இல்லையே, இவங்க ஆல்ரெடி ரெட்மில எல்லாத்துலயுமே இருக்கே இவங்க 120. சைனா லான்ச் பண்ணாங்கல, இந்தியால தெரியல. இந்தியால ரெட்மி தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வருவாங்க. ரெட்மி 120W வச்சு சாம. ஓகே அடுத்து OnePlus 10 Pro CEO கன்ஃபார்ம் பண்ணாரு. ஜனவரி லான்ச் கன்ஃபார்ம்டு. ஆனா இது சைனாக்கு மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குளோபல்ல இன்னும் ட்வீட் பண்ணல யாரும். இது ஆக்சுவலி ஃபுல்லா மாத்திட்டாங்கல சைக்கிள். யூசுவலி ஏப்ரல் மார்ச் தான். ஏப்ரல் அப்புறம் மார்ச். இப்ப வந்து ஜனவரி போட்டிருக்கு. ஆனா இது குளோபலா இல்ல சைனா மட்டுமான்னு தெரியலையே. எப்படி சைனால அப்படியே 2 monthsக்காக வெயிட் பண்ணுவாங்க? குளோபலும் லான்ச் பண்ணும் இல்ல. குளோபல்ல இருந்து யாராவது ட்வீட் பண்ணாத மட்டும் தான் தெரியும். சிஇஓ யாராவது கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். இப்போதைக்கு வந்து சைனால மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓகே இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆன எல்லாமே ஸ்பெக்ஸ் தான். ஆனா இப்ப லேட்டஸ்ட் ரூமர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 125W எல்லாம் சொன்னாங்கல்ல, அது இல்ல 80W தான் போட போறாங்களா. அதுவே அதிகம் தான். மோஸ்ட்லி ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்போ சீரிஸ் இருக்குல்ல, அதுலயும் இதுலயும் 80W தான் இருக்குமா. சோ அதே சார்ஜரே கொஞ்சம் பேர் மாத்திட்டாங்க. ஓகே வார்ப் சார்ஜிங் இருந்துச்சு, டார்க் சார்ஜிங் இருந்துச்சு. இப்போ என்ன பேர்னு தெரியல. என்ன பேர் ஏதாவது அது ஒரு ஃபீச்சரா ரிவீல் பண்ணுவாங்கல்ல. ஆமா அந்த டைம்ல ஒரு பேர் ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா குவாலிட்டி மத்த எதுவும் பெருசா மாத்திர மாதிரி தெரியல. அந்த ஹாசல் பிளாட் கேமரா 50MP, இதுக்கு முன்னாடி 50MP கேமரா, 8MP டெலிபோட்டோ 3.3. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் மாதிரி 32MP போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அந்த 32MP அது ஆல்ரெடி இருந்த சென்சார் தானே இருக்கும். விவோல போட்டிருக்காங்க. யாரு எந்த சென்சார் போடுறாங்கன்னு தெரியல. அதுவும் வேற. பேட்டரி வேற இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 5000 mAh வேற போட்டிருக்கு. 5000 4500 தான் இருக்கு. 5000 ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபிளாக்ஷிப்ல. சரி அப்ப அந்த 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்ல இன்னும் ஃபாஸ்டரா ஓடும். வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இவங்க மாத்தல போல இருக்கு. 50W தான் இருக்கும் அப்படின்ற ரூமர்ல இருக்கு. அது வேற லெவல் சார்ஜிங். அது வேற காசு கொடுத்து வாங்கணும் வேற அந்த சார்ஜர் தனியா. உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா அப்போ காசு கொடுத்து வாங்குங்க அவ்வளவுதான். இல்லனா 80W கேபிள்ல கிரியேட் பண்ற வரல இதுல வைக்கிறது. அத 80W பாக்ஸ்ல குடுக்குறாங்களே. சார்ஜர் இருக்குமா பாக்ஸ்ல? இது இருக்கும். OnePlusல தூக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். இதெல்லாம் நீங்க சாம்சங் பத்தி நீங்க சொன்னீங்க. அதுவும் சாம்சங் வந்து ஆப்பிள ஃபாலோ பண்ணி தூக்கிட்டாங்க. ஏன்னா OnePlus மட்டும் பண்ண மாட்டாங்களா? பார்க்கலாம். ஓகே
அடுத்தது சாம்சங் S21 FE லீக் தீரவே தீராது போல் இருக்கு. இப்போ புது லீக்ல வந்து January 3 லான்ச் ஆகும். CS வந்து January 4 தான். எல்லா ஃபீச்சரும் லீக் ஆக போது மாதிரி இருக்கு. கலர்ஸ் கூட லீக் ஆயிடுச்சு. எல்லா கலர்ஸும் லீக் ஆயிடுச்சு. அதான் அந்த லாவெண்டர், ஒயிட், கிரீன், கிரே டுவல் டோன் மாதிரி இருக்குல்ல. ஏதோ பார்த்தேன் நான். இல்லையா? ஓகே. ஓ S21 FE ஆ? ஓகே. நான் நினைச்சேன் S22 S22 வேற கிளாஸ் பேக்னு வேற ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படியா? பிளாஸ்டிக் கிடையாதான். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ன்ட்டு கொஞ்சம் சீப்பரா காஸ்ட் கட்டிங் எல்லாம் பண்ணாங்க. இப்ப விலை ஏத்திடுவாங்களான்னு தெரியல கிளாஸ்க்காக. சரி, அது அப்புறமா பாக்கலாம். S21 FE பத்தி ஆல்ரெடி தான் எல்லா ஸ்பெக்ஸும் தெரியுமே, ஒண்ணுமே டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்லையா? ஓகே. இப்போதைக்கு January 3 இந்தியால வந்து January 4 மார்னிங். இப்போ January 4 நம்ம டிவிடில பிரைஸ் தெரிஞ்சிடும். பிரைஸ் எந்த அளவுக்கு இருக்கு. இது ரூமோட பிரைஸ் 60,000 ரூபாய்லாம் போட்டிருக்கு யூரோப்ல. ஆனா பிரைஸ் கட் குவிக்கா வந்துரும். ஏன்னா FE எப்பவுமே அப்படிதான். இந்த ஏதாவது டீல்ஸ் இந்த டைம்ல இப்போ ஆனா டீல்ஸ்ல வந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற சேல்ல மட்டும்தான் 36,000 ரூபாய்க்குலாம் கிடைச்சது. ஆமா, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணோம். இப்போ வந்து 40,000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டு இன்னும் கம்மியாகும். ஓகே, பாக்கலாம் இப்போ பிரைசிங் அப்படி இருக்குன்னு. அடுத்த நியூஸ், ஆப்பிள் iPhone 13 அசம்பிளி வந்து ட்ரையல் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். பிப்ரவரியில இருந்து நார்மல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பிரைஸ் கட் இது வரைக்கும் தெரியல. இதுக்கு ஆகும். அதுதான் வேணும். நீங்க எங்க போய் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. இந்த இந்தியா சைனால இருந்து நியூ இம்போர்ட் பண்ணிருப்பாங்கல. தெரியல. இதுக்கு அப்புறம் பிப்ரவரி தான் ப்ரொடக்ஷனே ஆரம்பம். மோஸ்ட்லி யூசர்ஸ் கையில பிப்ரவரி எண்ட் இல்ல மார்ச் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, மார்ச்ல வந்தா போன வாரம் பிரைஸ் கட் பண்ணாங்க. iPhone 12 பிரைஸ் கட் ஆகலையே. ஏன்னா half யூனிட்ஸ் நியூ சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண போறாங்க அதெல்லாம் தெரியலையே. ஃபுல்லா இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணதா பிரைஸ் கட் பண்ண முடியும். சென்னை ஃபாக்ஸ்கான் தான். இப்ப சென்னை ஃபாக்ஸ்கான்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் தானே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, ஏதோ பாய்சன் ஆகுது, ஃபுட் சரியில்லை அப்படின்லாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மூட்டாங்களா, 5 days மூட்டாங்க அப்படின்னு வேற நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? நெக்ஸ்ட் 5 daysக்கு வந்து மூடி வச்சிட போறாங்களாம். அங்கதான் இப்ப iPhone 12 ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் iPhone 12 ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த போன் இன்னும் செல்லா இருக்குது. அதான் 50,000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்தாங்களே. இப்ப அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி வாங்க. iPhone 13 வந்து நெக்ஸ்ட் இயர் 50,000 ரூபாய் வந்துரும். ஏன் iPhone 14 அதுக்குள்ள வந்துரும். நீங்க அப்ப iPhone 14 வந்து 80,000 கொடுத்து வாங்குவாங்களா? சரி, ஓகே. ஆனா வெறும் iPhone 13 மட்டும் தானே. iPhone 13 Pro அந்த சீரிஸ்லாம் ஒண்ணும் இல்ல. 13 சீரிஸ் இல்ல, வெறும் iPhone 13 மட்டும் தான். iPhone 12 அபிஷியல் பிரைஸ் கட்டே இப்பதானே ஆச்சு. 14,000 பிரைஸ் கட். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல பிரைஸ் கட் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர்ல சேல் வந்துச்சு, பிக் பில்லியன் டே. சோ அதே மாதிரி iPhone 14 லான்ச் ஆகும்போது 13 பிரைஸ் கட் ஆகும். பிக் பில்லியன்ல 50,000. சரி, உங்க iPhone 13 வேணும்னா அடுத்த வருஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க விஷயம் வச்சுன்னு. சோ பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் வாங்குறது வேஸ்ட். 12 தான் பெஸ்ட். ஓகே. அடுத்த நியூஸ், Amazon Prime Video ஸ்ட்ரீமிங் லைவ் கிரிக்கெட் ஸ்ட்ரீமிங் கொண்டாங்க. Amazon Prime Videoவா? அப்போ ஹாட்ஸ்டார் காப்பா நேத்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாட்ஸ்டார் வந்து என்னன்னா ஸ்டார்னு மொத்தமா வாங்கிடுறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வரும், ஹாட்ஸ்டார்ல வரும். ஓகே. இவங்க வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டோட டீலிங் போட்டு மொத்தமா நியூசிலாந்து என்னெல்லாம் மேட்சஸ் இருக்கோ அதெல்லாம் நியூசிலாண்டோட மேட்சஸ். ஓகே. நியூசிலாந்து மேட்ச், நியூசிலாந்து இந்தியா இருக்கும். இப்போதைக்கு இந்தியா இல்ல, இந்தியா உமன் மட்டும்தான் இருக்கு. அத அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க அமேசான் பிரைம்ல. ஃபர்ஸ்ட் டைமா இது வரைக்கும் அமேசான் பிரைம்ல லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணது இல்ல. இது வரைக்கும் நார்மலி ஷோஸும் டிவி ஷோஸ் டாக்குமெண்ட்ரிஸ் ஹாட்ஸ்டார் மட்டும் தான் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங். டிவி சேனல் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க வந்து டிவி சேனல் எதுவும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. சோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரம் January 1, 2022ல இருந்து ஸ்டார்டிங் வந்து நியூசிலாந்து, பங்களாதேஷ். ஆனா காலங்காத்தால ஆரம்பிக்குது. நியூசிலாந்துல நடக்குது இதெல்லாம். அதான் காலங்காலம் 3:30 மணிக்கெல்லாம் பிரைம்ல வருது. ஆனா இந்தியா பிரைம்ல வருது இல்ல. இந்தியாக்காக தான் இது. இந்தியாக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த டீல் போட்டிருக்காங்க. நிறைய இருக்கு. நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா உமன் மேட்சஸும் இருக்கு. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, நியூசிலாந்து நெதர்லாண்ட்ஸ் இருக்கு, நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இருக்கு. எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. இவங்க வேற மேட்சஸ் கூடிய சீக்கிரம் வந்துரும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம். டிடிஹெச் அழிஞ்சு போயிட்டு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா டிடிஹெச்ல ரிமூவ் பண்ணானா எப்படி? நிறைய பேருக்கு இன்டர்நெட் இல்லையே நம்ம ரூரல் ஏரியாஸ்லாம். அங்க போய் டிடிஹெச் கொஞ்சம் சர்வீஸ் வருது. அங்க போய் டிவி, கேபிள் டிவி, அப்ப கேபிள் டிவி திருட்டுத்தனமா கொடுப்பாங்க. ஸ்ட்ரீமிங் அப்படியே எடுத்து இவங்க திருட்டுத்தனமா. ஆமா, கேபிள்ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஆச்சு. திருட்டு விசைட்லாம் வந்த போது திருட்டுத்தனமா கேபிள் டிவில போட்டாங்க. இப்ப திருட்டுத்தனமா லைவ் ஸ்ட்ரீமிங்க கேபிள்ல போடுவாங்க.
ஓகே, நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு. ஆமா ஹைலைட்ஸும் போட்டாங்க. ஆமா, இப்போ நியூசிலாந்து மேட்சஸ்லாம் இருக்குல்ல, அதோட பழைய மேட்சஸோட ஹைலைட்ஸ் அமேசான் பிரைம்ல இருக்கு இப்போ. ஓ ஓகே. சோ இப்போ ரீசன்டான இந்தியா நியூசிலாந்து மேட்சஸ் கூட இருக்கு. இந்தியா தெரியலையே, அது பார்க்கல. ஓகே, பார்க்கலாம். அடுத்து விஐ வோடஃபோன் ஐடியா விஐபி நம்பர், மொபைல் நம்பர். இது முதல்ல எத்தனை பேர் விஐ யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. விஐபி நம்பர், விஐபி அதான் கஸ்டம் நம்பர்னு இருக்கும்ல முன்னாடிலாம், ஃபேன்சி நம்பர். ஆமா, அத வந்து பே பண்ணி இது வெப்சைட்ல இருந்தே இப்ப ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரி பண்ணுவாங்களா சிம், புது சிம் வாங்குறவங்களுக்கு. ஆமா, காசு எவ்வளவு? அதான் நம்பருக்கு ஏத்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஏதோ ஃபேன்சி நம்பர் ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி காசு. இது அதான் கடையிலே போனா நார்மல் தான் வச்சிருப்பான். ஃபேன்சி நம்பர் வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு. நம்பர் இருப்பாங்க. இப்போ கடைக்கே போவேனா, இந்த வெப்சைட் ஒண்ணு இருக்கு, விஐலயே ஒரு இது இருக்கு, அங்க போய் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே அந்த ஃபேன்சி நம்பர் இருக்கிற சிம் வந்துரும். விஐ எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. வோடஃபோன் ஐடியா கூட சீக்கிரம் ஏர்டெலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, ஜியோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. என்ன செப்பரேட்டா பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஷோரூம்ல போனா அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. இவன் வந்து இப்போ ஆன்லைன்லயே வச்சிருக்காங்க. ஆனா இது லிமிடெட் டு செலக்ட் சிட்டிஸ் தான். சென்னை இருக்கு, மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் போட்டுருக்காங்க போட்டுருக்கு. டெல்லி, மும்பை, அகமதாபாத், சூரத், ஜெய்ப்பூர்லாம் இருக்கு. இதுக்கு ப்ரொசீஜர் வேற போட்டுருக்காங்க. போய் இது போட்டுங்க, அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க, ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் செலக்ட் பண்ணுங்க. ரெண்டுமே இருக்கு, ப்ரீபெய்டுக்கும் இருக்கு, போஸ்ட்பெய்டுக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் பேட்டர்ன் ஏதாவது நீங்க அது கேட்டா இருக்கணும். நீங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டு அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ்னு கோட் பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு அப்படியே சிம் கார்டு உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஓகே ஓகே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு. நாளைக்கு நிறைய லான்ச் ஈவென்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு சந்திப்போம். மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.